இந்திய மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் நடந்த வாக்குப்பதிவுல பெரும்பாலும் நடிகர்கள் அனைவருமே தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினாங்கன்னு சொல்லப்படுது. குறிப்பா துபாயில படப்பிடிப்புல இருந்த விஜய் அதை ரத்து செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு தமது வாக்கு செலுத்தினாரு. அதே போல நடிகர் அஜித் 6:30 விடிய கால வாக்குச்சாவடியில போய் தமது வாக்கை அளிச்சிருக்கிறாரு. அதே போல ஏனைய நடிகர்களும் தமது வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க. குறிப்பா சூர்யா மற்றும் அவருடைய சகோதரரான கார்த்தி போன்றவரும் வாக்குகளை செலுத்தியிருந்தாங்க. இந்த வகையில சூர்யா நேரம் சூர்யாவின் மனைவியான ஜோதிகா வராது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நிலையில சூர்யா அதுக்கு பதிலளிக்கல. ஆனாலும் தான் தனது கடமையை செஞ்சுட்டேன், மற்றவங்களும் செய்யணும் அப்படிங்கிற உபதேசத்தை வழங்கிட்டு போயிட்டாரு. பெரும்பாலும் ஜோதிகா வராத கேள்விப்பட்ட அவருடைய ரசிகர்கள் ஏதாவது படப்பிடிப்புல இருப்பாரு அல்லது வர முடியாம போயிருக்கோம் என்கிற ஒரு சமாதானத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனாலும் அவர் நேபாளத்துக்கு சுற்றுலா போயிருக்காருன்னு சொல்லி தெரிய வந்ததை அடுத்து பலரும் கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. சூர்யா ஜனநாயக கடமைகளை செய்யணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யற போது தமது மனைவியான ஜோதிகா நேபாளத்துக்கு போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் இப்போது எழுப்பப்பட்டிருக்குது. என்றாலும் ஏற்கனவே ஜோதிகா அஞ்சல் மூல வாக்க அளிச்சிட்டாரா அல்லது அவர் வாக்களிக்காமலே இருந்துட்டாரா என்கிற கேள்விதான் தற்போது ரசிகர்கள் மத்தியில எழுப்பியிருக்குது.